இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதம் ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் புது வரவில் செகண்ட் பார்ட் வீடியோ. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வந்து ஆஃபர் வந்து கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோடனே ஆஃபர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த செடிகள்னாலும் பரவாயில்ல, 3 செடிகள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வகையான காய்கறி விதைகளும் அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஏர் பொட்டேட்டோ கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கக்கூடிய கொக்கோபீட், மண்புழு உரம், அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் இல்லை ஆட்டுச்சாணம் ஏதாவது மிக்ஸ் பண்ணால் ஒரு பேக்கெட் வந்து இந்த 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டில் வந்து இருக்கும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக்கெட் இது எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம். நீங்கள் மறக்காமல் 3 செடிகள் புக் பண்ணால் மட்டும்தான், 2 செடி புக் பண்ணால் கிடையாது. 3 செடிகளுக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாங்க வீடியோஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் நாட் ரோஸு பார்த்தீங்க, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கேசவர்த்தினி பிளான்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு எல்லாமே நான் ஃபஸ்ட் பார்ட்லேயும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பிளான்ட்டை எப்படி வாங்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. வெப்சைட்டோட லிங்க்கு, அதாவது நம்மளோட வெப்சைட்டில் தான் போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அதனால் நான் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன், அவர் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடி முல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு செடி. ஒரு சில சைடு கொடி பிச்சி அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு நேம் வச்சு சொல்கிறாங்க. இது ஒரிஜினல் பிச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நிறைய நேம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடிய ஒரு பூ. பிச்சியிலே எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடிய ஒரு பூ. ஸோ நம்ம வந்து வெளியில் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது அந்த செடி வச்சோம் அப்படின்னா. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ வெட்டிவேர், அப்புறம் லெமன் கிராஸு, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஹெர்பல் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. எந்த பிளான்ட்னாலும் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத. சரிங்களா? 3 பிளான்ட் புக் பண்ணுங்கள், புக் பண்ண ஆஃபர் இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கருவேப்பிலை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பிளான்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். டெய்லி அன்றாட உணவில் நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியது. மற்ற வெஜிடபிள்ஸ்னாலும் ஒன்று சேர்க்காமல் இருப்போம். ஆனால் கருவேப்பிலை நமக்கு டெய்லி ஃபுட்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒன்று. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவையல்லேருந்து எதுனாலும் நம்ம வந்து வளர்த்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போனாலும் கரண்ட் இல்லாத நேரம் கூட அந்த துவையல் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் கருவேப்பிலையை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெத்தலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சளி பிரச்சனையிலேருந்து என்ன பிரச்சனைனாலும், ஜீரண கோளாறு இருந்தாலும், என்ன இருந்தாலும் இந்த வெத்தலையில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்னது ஒரு மென்று நம்ம அதில் உள்ள சாறை நம்ம வந்து முழுங்கணும் அப்படின்னாலே ஜீரண சக்தி வந்து நமக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா சரியாகும். அப்புறம் சளி பிரச்சனையும் நல்லா க்யூர் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இருந்து யார் இருந்தாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வெத்தலை பிளான்ட் வளர்த்தோன்னா ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வசம்பு. நிறைய பேர் இப்போ வசம்பு வாங்கி வீட்டில் வச்சு அதில் இருக்கிற வசம்பை எடுத்து தான் என்னோடய குழந்தைங்களுக்கு, என்னோடய பேரம்பேத்திகளுக்கு நான் வந்து கையில் கோர்த்து போடணுங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக என்கிட்ட பேசுகிறத நானே கேட்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வசம்பு வந்து எங்கே விளையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் இந்த மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி தான் வந்து விளையும். அதை தான் நம்ம எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து கோர்த்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கையில் வந்து கட்டி விடலாம். சரிங்களா? அந்தளவுக்கு ஆர்கானிக்காக நம்ம வந்து வசம்பு வீட்டிலே அறுவடை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட், விளிம்பி பழம் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய ஒரு பழம். இது வந்து ரெட் கலர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இந்த பிளான்ட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து காயோடையும் பூவோடையும் இருக்குது. ஒரு சில இதில் வந்து காய் பூ வந்து இல்லாமல் இருக்குது. இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ட் எல்லாமே ஒட்டு செடி, மற்றதெல்லாம் வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ்லாம் ஒட்டு செடி அந்த மாதிரி வந்து வராது பொதுவாகவேவும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலமண்டாலே எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா அலமண்டா எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட பிரான்ச்சஸ் பயங்கரமாக புஷ்ஷாக வந்து நம்மளோட இந்த காம்பவுண்ட் சோரை நல்லா ஃபில் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து காம்பவுண்டை ஒட்டி நம்ம வந்து வளர்த்து விட்டோம்னா அந்த காம்பவுண்டில் ஃபுல்லாகவே அப்படியே நல்லா ப்ரீஃபாகி சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு. எல்லோ கலர் ஃப்ளவர் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சித்தகத்தி, சிவப்பு அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகத்தியுமே நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டது. சிவப்பு கலரில் இந்த அகத்திக்கு வந்து பூ இருக்கும். நார்மல் அகத்தியை விட இதோட இலைகள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய மருத்துவ குணங்களும் நிறைந்தது. அதை விட இதை நம்ம வீட்டில் வச்சாலும் ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று அகத்தி வந்து இந்த அகத்தியை தான் விநாயகருக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து படைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அகத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலர் அகத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மருத்துவ பயன்கள் கொண்டது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பான முறையில் வளர்க்கணும் அப்படிங்கிறத மாதிரி நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்,
பெரிய நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து இரத்த சோகை உள்ளவங்க யாராக இருக்கட்டும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து தேனில் ஊற வச்சு கண்டிப்பான முறையில் இதை வந்து சாப்பிட்டு வரலாம். அவங்களோட பிளட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலேருந்து யாருனாலும் கொடுக்கும்போது அந்த கண் பார்வை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு. சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடும்போது அவங்களோட கண்ணோட அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா அக்யூரேட்டாக அவங்க இதனால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் வீட்டில் வளர்த்து நம்ம வந்து அப்படியே அதை பறித்து நம்ம சும்மா சாப்பிடும்போது இருக்கிற சுகமே தனி தான், டேஸ்ட்டும் தனி தான். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறது ரொம்பவே நல்லது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்து கொண்டு போனோம்னா அவங்களும் அதோடய அப்படியே கடந்து அவங்களும் வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு உண்டான அந்த மைண்ட் தாட்டில் வந்து வரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துளசி எல்லாரோட வீட்லையும் இருக்கக்கூடியதான், இல்லாதவங்க கண்டிப்பான முறையில் வாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸுங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் முன்னாடி அப்படியே ஒரு அழகாக ஒரு பந்தல் போட்டு அதில் வந்து காய்ச்சி அதில் நம்ம கீழே போய் அது கீழே நம்ம நடந்து போகிற அந்த ஒரு சுகம் இருக்குல்ல, அதுவே தனி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிரேப்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன பழங்கள், காய்கள், பந்தல் காய்கறிகள் இதெல்லாம் போட்டு அதில் வந்து நம்ம வந்து இருக்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஒரு என்னது ஒரு ரிலாக்ஸு, மைண்ட் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல போய் இருந்தோம்னா உண்மையிலே மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் போது நமக்கு வீடும் குளிர்ச்சியாக இருக்கும், மைண்டும் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வளர்க்கலாம். ஸோ வந்து இல்லை எனக்கு மாடியில் தான் இடம் இருக்குன்னா கீழே வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு நம்ம மாடியில் வளர்க்கலாம். இல்லை எனக்கு க்ரோ பேக்கில் தான் வளர்க்கணுனாலும் வளர்க்கலாம். ஈல்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிரேப்ஸில் வந்து. அப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நைட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் வரிகேட்டட் கொய்யாவும் பிளான்ட்டோட லீஃப் வந்து பார்க்கும்போது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இது இருக்குது. வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாங்கினாலும் கவனித்து வாங்கணும். வரிகேட்டட் தாய்வான் பிங்க் கொய்யாவும் இதே மாதிரி தான் இருக்கும். லீஃப் பார்க்குறதுக்கு ஒயிட் வித் க்ரீனாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் லைன் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பிளான்ட் நம்ம வச்சோன்னா நைட் எங்கேயாவது மேலே மாடிக்கு போகிறோம், மொட்டை மாடிக்கு போகிறோம், இந்த பிளான்ட் இருந்ததுன்னா நமக்கு வெளிச்சமாக இருக்குமா. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதுவும் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரசலியாங்கிறது இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அப்படியே ஒரு என்னது நம்ம வந்து படக்கம் வெடி வெடித்தோன்னா அந்த வெடி வந்து அப்படியே இதாகி ஸ்ப்ரெட் ஆகி போகிற ஒரு இது மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதோட பூக்கள் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரசலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வளர்க்கலாம். இதுவும் கட் பண்ணி விட பக்கத்தில் நிறைய பிளான்ட் வரும். புஷ்ஷாக நல்லா வந்து வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம், எங்கேனாலும் வளர்க்கலாம். சின்ன ஒரு தொட்டி இருந்தாலும் ஹேங்கிங்கில் கூட நம்ம வந்து வளர்க்கலாம். அந்த மாதிரி மெத்தடு படி இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலந்த பழம். இந்த இலந்த பழத்தில் கண்டிப்பான முறையில் முள் இருக்கும். ஸோ பெரிய இலந்த பழத்துலேயும் முள் இருக்கும், சின்ன இலந்த பழத்துலேயும் முள் இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழத்தில் பெரிய இலந்த பழத்தோட இலைகள் வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன இலந்த பழத்தோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹1 25 பைசா நாணயம், சின்ன நாணயம் 10 பைசா நாணயம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இலையாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து டவுட்ஸை வந்து கேட்குறாங்க, அதனால தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் 2லேயுமே முள் இருக்கும். அதில் அதிகமான அளவு முள் இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மாதுளை பிளான்ட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து நிறையவே வந்து இறங்கியிருக்கு. மாதுளையில் கிராஃப்டட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக பழங்கள் வெரைட்டி எல்லாமே கிராஃப்டட்னு சொன்னேன். ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து கிராஃப்டட் கிடையாது. கிரேப்ஸ் வந்து எப்படி வாங்கி வச்சாலுமே அது வந்து 1.5 வருஷத்தில் தான் நமக்கு வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் காய் வரும். அதுதான் அதுக்குன்னு உண்டான ஒரு மெத்தடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். சரிங்களா? ஸோ ரெட் கலர் பொம்மக்கர்னேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கடையில் உள்ள நல்ல பியூர் மெரூன் கலரில் பார்ப்போம்ல அந்த வெரைட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்லோனிமா லிப்ஸ்டிக். திஸ் இஸ் ஒரு இன்டோர் பிளான்ட், ஏர் பியூரிஃபை பிளான்ட். நம்ம வீட்டுக்குள்ளே ஆக்சிஜனை நம்ம நல்ல ஒரு காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட். அவுட்டோரில் வளர்க்கலாம். ரொம்ப வந்து கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி வளர்ந்து வரும். இன்டோரில் வளர்த்தோன்னா நல்லா க்யூராக சூப்பராக ரெட் கலரில் நல்லா வந்து வளர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் அடுத்த புது வரவில் எனக்கு கொடி ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் அந்த கீழே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொடி ரோஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை, அடுத்த புது வரவில் வேணுங்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நமக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து அதிகமான கலர்ஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இது வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அடுத்தடுத்த ஆஃபர் பேக் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில்
இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தகவல் இருக்கும். இப்போ நான் இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு புது வரவில் நான் இந்த பிளான்ட்டு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஃப்ரீ பேக்கு எல்லாம் வேறு ஏதாவது பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்போம். நான் அடுத்தடுத்து நீங்களே வீட்டில் இருந்து பண்ணுற பிஸ்னஸை நம்ம வந்து உங்களை நல்லா ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பும் எடுப்போம். அதுவும் அடுத்தடுத்து வந்து வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இதுவுமே நான் அடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.